ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேனா, அமாயாவோட ஹார்ஸான அலெக்ஸ் இறந்துருப்பான். அதுக்கப்புறம் அவனை பரி பண்ணிவிட்டு அமாயா அந்த கேவுக்கு கிளம்பி போயிருப்பா. அப்புறம் வின்சென்ட்க்கும் அவளுக்கும் நடுவில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அம்மாய் அப்படியே அவளோட ஆடையெல்லாம் எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கா. வின்சென்ட் அப்படியே எழுந்து உட்காந்து அம்மாயாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மாய் அப்படியே அவளோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு வின்சென்ட்டை திரும்பி கூட பார்க்காம, இதை 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 இங்கேயே மறந்துடு. இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோ. இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாத. இதை பற்றி வேறு யாருக்கும் தெரிய வேணாம். நான் கிளம்புறேன். அம்மாய் அப்படியே அவளோட ட்ரெஸ் எடுத்து போட்டு அங்கேருந்து கிளம்ப வரா. பட் வின்சென்ட் ஃபாஸ்ட்டாக அவளோட கையை பிடிச்சி அவளை ஸ்டாப் பண்ணுறான். பட் அம்மாயா அப்போவும் அவனை திரும்பி பார்க்கல. வின்சென்ட், கையை விடு, நான் கிளம்பணும், கையை விடு, நேரமாகுது. அம்மாயா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? வின்சென்ட், என் கையை விடுன்னு சொன்னேன். வின்சென்ட் அப்படியே வேகமாக எழுந்து அம்மாயாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். பட் அவன் இன்னும் எந்த ட்ரெஸ்ஸும் போடவே இல்லை. அம்மாயா வின்சென்ட் அவளுக்கு முன்னாடி வந்து நின்னோனையும் வேகமாக வேறு சைட் திரும்பிக்கிறா. வின்சென்ட், என்ன பண்ணுற? நீ எப்படி இருக்கன்னு பாரு. தயவு செஞ்சு முதல்ல உன் உடை எடுத்து போடு வின்சென்ட். வின்சென்ட் அப்படியே அவனை குனிஞ்சு பார்க்குறான். ஏய், என்னமோ நீ இதை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி பண்ணுற. இவ்வளோ நேரமும் நான் இப்படி தானே உன் முன்னாடி இருந்தேன். இப்போ மட்டும் என்ன என்னமோ திரும்பிக்கிற? வின்சென்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அம்மாய் அவள் ஃபேஸை திருப்பி இருக்கிறத பார்த்து அவள் பக்கத்தில் வரான். ஏன் இவ்வளோ நேரம் என்ன ட்ரெஸ் போட்டான் அவன் கூட இருந்தேன்? அப்போல்லாம் தெரியல, இப்போ மட்டும்தான் நான் என் உடைய போடாமல் இருக்கிறது உனக்கு தெரியுதா? இங்கே பாரு அம்மாயா. வின்சென்ட், நீ தேவையில்லாமலாம் பேசாத. மரியாதையும் உன் ஆடை எடுத்து போடு. இல்லை, என் கையை விடு, நான் கிளம்புறேன். சரி இரு, போடுறேன். வின்சென்ட்டும் அப்படியே அம்மாயோட கையை பிடிச்சிட்டு ஒரு கையால் அப்படியே ஒவ்வொரு உடையாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். பட் அம்மாயா அவனை திரும்பி கூட பார்க்கல. அவள் அப்படியே வேறு சைடு திரும்பிட்டு அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கா. வின்சென்ட் அதையும் பார்க்குறான். அவனுக்கு அம்மாய் அப்படிலாம் பண்ணுறது பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவனோட இன்னொரு கையால் அம்மாயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். அம்மாயாவும் அதை ஃபீல் பண்ணி தான் ஐஸே ஓப்பன் பண்ணுறா. அவளும் அப்படியே வின்சென்ட்டை தான் பார்க்குறா. அம்மாயா, நீ எல்லா நேரத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர்கிட்ட நீயாக இருக்கலாம். அவன் அப்படியே அம்மாயோட ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். அந்த பர்சன் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட இருக்கும்போது நீயாக இருக்கலாம், நான் நானாக இருப்பேன். இங்கே பார். அவன் அப்படியே திரும்ப பின்னாடி வந்து அவளோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவளை இவனை பார்க்க வைக்கிறான். அம்மாயாவும் அப்படியே கண்ணுமிக்காமல் அவனையே தான் பார்க்குறா. என்ன, எனிமியோட கிங்டமில் இருக்கிறவனை எப்படி நம்புறது? ஏமாத்திடுவானோன்னு யோசிக்கிறியா என்ன? பட் அம்மாயா எதுவுமே பேசலை. அவள் அப்படியே சைலண்ட்டாக வின்சென்ட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சொல்லாமையா, நான் ஏமாத்திருவேன்னு யோசிக்கிறியா என்ன? அம்மாயா அப்படியே பொறுமையாக வின்சென்ட்டோட ஃபேஸ் கிட்ட லீன் ஆகி அவனோட லிப்ஸில் இவளோட லிப்ஸை வைக்கிறா. வின்சென்ட் அப்படியே அம்மாயோட லிப்ஸு அவனோட லிப்ஸில் பட்ட உடனேயும் அதை ஃபீல் பண்ணி அவன் அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவனே அறியாமல் அவனோட ஃபேஸில் ஒரு பியூரான ஸ்மைல் வருது. அதே மாதிரி தான் அம்மாயாக்கும். அவள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பின்னாடி வந்து வின்சென்ட்டோட ஃபேஸை பார்க்குறா. இப்போவும் நீ ஏமாத்திடுவேன்னு நான் நினைக்கிறேன்னு நீ நினைக்கிறியா என்ன? வின்சென்ட் அப்படியே ஸ்மைலோட அம்மாயாவையே பார்க்குறான். சொல்லு, இப்போவும் அதான் நினைக்கிறியா என்ன? வின்சென்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அம்மாயாவை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீயும் என்னை என் அம்மாவும் அலெக்ஸும் விட்டுட்டு போன மாதிரி
விட்டுட்டு போயிட மாட்டல. எனக்கு எல்லாமாவும் இருக்கிறது என்னோட தங்கச்சி எவ்வா தான். அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அண்ட் இப்போ எவாக்கு அப்புறம் என் லைஃப்பில் என் கூடவே ஒருத்தர் வேணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா அது நீ தான் வின்சென்ட். ஆனால் இதுக்கப்புறமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீயும் என்னை விட்டு போகணுன்னு இருந்துச்சுன்னா அதை நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. வின்சென்ட் அப்படியே பின்னாடி வந்து அம்மாயோட ஃபேஸை பார்க்குறான். இங்கே பார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போகணுன்னு யோசிக்கவே மாட்டேன். அதை உன்னால் ஷோராக சொல்ல முடியாது வின்சென்ட். நம்ம ஒன்றும் சாதாரண மக்கள் கிடையாது. நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிக்கிறதுக்கு. நீ ஒரு நாட்டோட பிரின்ஸ், நான் ஒரு நாட்டோட பிரின்சஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் எனிமீஸ். அதை மறந்துட்டியா என்ன? நாளைக்கே உன் அப்பா சொன்னா நீ என்னை எதிர்த்து நின்று தான் ஆகணும். அதே மாதிரி கிங் எய்டன் சொன்னா நான் உன்னை எதிர்த்து நின்று தான் ஆகணும். வின்சென்ட் அப்படியே சைலண்டாக அம்மாயா ஃபேஸே பார்க்குறான். உன்னை எதிர்த்து நிற்கிறதா? அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வின்சென்ட்டோட உயிர் அவன் உடம்புல இருக்காது. அவனோட அம்மாயாவை எடுத்து நிற்கிறதுக்கு அவன் அதுக்கு பொணமாகவே இருந்துப்பான். வின்சென்ட், இது ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபேண்டசி இல்லையே. ஒரு பிரின்ஸாக நீ உன் அப்பா சொல்கிறதையும் அம்மா சொல்கிறதையும் கேட்டு தான் ஆகணும். அண்ட் ஒரு பிரின்சஸாக அதை நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. அவங்க அம்மா பற்றி சொன்னோன்னையும் வின்சென்ட் அப்படியே சைலண்ட் ஆகுறான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவன் அப்படியே அம்மாய ஃபேஸை சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன் வின்சென்ட், நேரமாகுது. எனக்காக அங்கே எவா காத்துக்கிட்டு இருப்பா. அம்மாய் அப்படியே அங்கேருந்து கிளம்புறதுக்காக வரா. பட் வின்சென்ட் அவளோட கையை விடவே இல்லை. வின்சென்ட், நான் கிளம்பணும், என் கையை விடு. நான் வின்சென்ட் வில்லியம் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். அமாயா, பிரின்சஸ் அமாயாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். உன்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலாக இந்த வின்சென்ட் அவனோட உயிரை தான் விட தயாராக இருப்பான். இது வின்சென்ட் அவனோட அம்மா மேலே கொடுக்குறான்னு. அம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வின்சென்ட்டை திரும்பி பார்க்குறா. இந்த வின்சென்ட் அம்மாயாவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக சாவதான் தேர்ந்தெடுப்பான். அம்மா அப்படியே சைலண்ட்டாக வின்சென்ட்டே பார்த்துட்டு பொறுமையாக அவளோட ஹேண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி விடுறா. அப்படி ஒரு நாள் வராமல் இருக்கிறது தான் நல்லது. அது வராமல் இருக்கணும்னா இதை இங்கேயே நிறுத்தி ஆகணும். அம்மாயா, என்ன பேசுகிற அம்மாயா? புரிஞ்சுதான் பேசுகிறியா? நமக்குள்ள அதெல்லாம் நடந்தும் நீ எப்படி? வின்சென்ட், நீ ஒரு பிரின்ஸ், மறந்துடாத. நாளைக்கே உன் அப்பா வேற ஒரு பிரின்சஸை கை காட்டி நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நாட்டோட நன்மைக்காகன்னு சொன்னால் நீ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் கிங் எய்டனோட சொல்ல தட்ட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அம்மா அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. வின்சென்ட் அப்படியே அம்மாயை போகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைட் பார்த்தா ரேவன் அவனோட அப்பாவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். ரேவன், இந்த நேரத்தில் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தூங்கு. அப்பா, எனக்கு இந்த நாட்டோட கிங்கா உங்களோட உதவி வேணும். கிங் ஹேரிங்டன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ரேவனை பார்க்குறாரு. சொல்லுங்கப்பா, எனக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமா முடியாதா? என்ன வேணும் ரேவன், கேளு. எனக்கு நைட் கிங்டமோட பிரின்சஸ் அமாயா வேணும். கிங் ஹேரிங்டன் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ப்ளஸ் ஷாக்கோட ரேவனை பார்க்குறாரு. ரேவன், நீ என்ன கேட்குறன்னு புரிஞ்சு தான் கேட்குறியா? ஒன்றும் பொருள் இல்லை. நீ வேணும்னு கேட்டோன்னு கிடைக்கிறதுக்கும் வேண்டான்னு தூக்கி போட்டோன்னு போகிறதுக்கும். அப்பா, அது எனக்கும் தெரியும். அண்ட் உங்களோட லெக்சரை கேட்குறதுக்காக நான் இங்கே வரல.
எனக்கு உங்களால் இந்த உதவியை பண்ண முடியுமா முடியாதா? ரேவன், நீ என்ன பேசுகிறன்னு யோசிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு நானே ஒத்துக்கிட்டாலும் அம்மா எப்படி ஒத்துப்பா? அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு தானே கிங் எய்டன் இருக்கான். ஆனால் அவன் அம்மாயாக்கு இப்போதைக்கு எந்த வரணும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலையே. 2வது பிரின்சஸான எவாவோட ஜாதகத்தை பற்றி கூட வெளியே வந்திருக்கு. ஆனால் அம்மாயாவை பற்றி இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. எனக்கு என்னமோ கிங் எய்டனுக்கு அந்த ஐடியா இல்லையோன்னு தோணுது. அது ஏன்னா அம்மாயாவுக்கு அவளோட உடம்புல ஒரு ஸ்வான் பர்த் மார்க் இருக்குது. அதே மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஜோடிக்கும் அந்த பர்த் மார்க் இருக்கும். கிங் ஹேரிங்டன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ரேவனை பார்க்குறாரு. நீ நீ என்ன சொல்ல வர? அப்படி பார்த்தா உன்னோட உடம்புல அந்த மாதிரி எதுவும் இல்லையே ரேவன், என்ன பண்ணுறது? அதுக்கு தானேப்பா நீங்கள் இருக்கீங்க. போய் எய்டன் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பையனுக்கும் அந்த மார்க் இருக்குன்னு. அந்த மார்க்கை வர வைக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ரேவன், அப்பா, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மாயா வேணும், புரிஞ்சுதா? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 10 பேரை கொல்லணுமா கொல்லுவேன், 100 பேரை கொல்லணுமா அதுவும் பண்ணுவேன். ஏன் கிங் எய்டனையே கொல்லணுமா அதையும் நான் பண்ண தயார் தான். ஆனால் எனக்கு அம்மாயா வேணும். அவளுக்காக நான் எவனை வேணா என்ன வேணா பண்ணுவேன். கிங் ஹேரிங்டன் ஒரு மாதிரி நக்கலாக ரேவனை பார்க்குறாரு. அப்பா, ரேவன், நீ இப்போ சொன்னி 1000 பேர், 100 பேர், 10 பேர்னு அவங்க யாரையும் நீ எதிர்க்க வேண்டியது இருக்காது. அம்மாயா ஒருத்தி போதும். அவளோட அப்பாக்கும் அவளோட கிங்டம்க்கும் ஏதாவது ஒன்றுன்னா நீ முதல்ல வேறு யாரும் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. நீ முதல்ல எதிர்க்க வேண்டியதே அம்மாயாவாக தான் இருக்கும். நீ சொல்கிற மாதிரி 10 பேர் 100 பேர் அழிக்கிறது கூட ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அம்மாயா முன்னாடி நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். அதனால தான் எனக்கு இதில் உங்களோட உதவி தேவை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி கிங் எய்டன் கிட்ட போய் மட்டும் பேசுங்க. அதுக்கப்புறம் தன்னால் எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, எப்படி அவனை சமாளிப்பீங்களோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு அம்மாயா வேணும், அவ்வளோதான். ரேவன் அப்படியே திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா கிங் வில்லியம்க்கு கிங் எய்டன் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அவரோட சோல்ஜர் அப்படியே அந்த செய்தியை கிங்குக்கு முன்னாடி வாசிச்சிட்ருக்காரு. கிங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சோல்ஜர் அப்படியே அந்த உடன்படிக்கை செய்தியை மொத்தமாக படித்து முடிக்கிறான். அப்போ அவரோட அரசவையில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிங், இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் இருக்கிற பகையை இந்த மடல் மூலிமா அவங்க மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கும் இதில் சம்மதமா? கிங் வில்லியம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கிங், இதுவும் ஒரு வகையில் அந்த பகையை முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி தான். அவங்களோட பொண்ணும் நம்ம நாட்டுக்கு வருவா. அதே மாதிரி நம்ம 2 நாடும் பகையிலேருந்து உறவு நாடாக மாறிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன். கிங் எய்டனுக்கு பதில் மடல் எழுதுங்க. அவரோட பொண்ணை என்னோட பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்க சம்மதம். அந்த அரசவையில் இருக்கிறவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பதில் மடலை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கிங் வில்லியம் அப்படியே இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே அம்மாய் அப்படியே ஹார்ஸை விட்டு இறங்கி பேலஸ்குள்ளே போகிறா. அங்கே கிங் இன்னும் அரசவையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அம்மாயா, அவள் அப்படியே கிங்கோட குரல் கேட்டு அந்த அரசவைக்குள்ளே போகிறா. சொல்லுங்கள் கிங். எனக்கு தெரியும்
அலெக்ஸ் இறந்தது உனக்கு எவ்வளோ பெரிய சோகன்னு. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான வேலை உனக்கு இப்போ இருக்குது. அம்மா அப்படியே கன்ஃபியூஸ்டா கிங்கை நிமிர்ந்து பார்க்குறா. நான் எவாக்கு திருமணம் பண்ணலான் இருக்கேன். நம்ம எவாக்கான மாப்பிள்ளைய நான் பார்த்துட்டேன். அம்மா அப்படியே கன்ஃபியூஸ்டா கிங்கை பார்க்குறா. என்ன என்ன சொல்கிறீங்க? எவாக்கு எவாக்கு இதில் சம்மதமா? அவளுக்கு இதில் முழு சம்மதம். சொல்லப்போனால் அவளோட அறையிலேருந்து தான் அந்த மாப்பிள்ளையோட ஓவியத்தையே நான் எடுத்தேன். அம்மா அப்படியே கன்ஃபியூஸ்டாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கா. பிகாஸ் எவா எதுவுமே இது வரைக்கும் அம்மாயாக்கு தெரியாமல் பண்ணதே இல்லை. ஸோ இது அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் அவள் அதை ஃபேஸில் காட்டிக்கல. உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எவா உன்கிட்ட சொல்லாமல் எதையும் பண்ண மாட்டா. தெரியும் தெரியும் கிங். என்னதான் அவன் எனிமி கிங்டமோட பிரின்ஸாக இருந்தாலும் எவா ஆசைப்பட்டுட்டா. அதனால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி செய்தி மடல் அனுப்பிட்டேன். அம்மாயாக்கு இந்த கன்ஃபியூஷன் இன்னும் டீப்பாகுது. அவளுக்கு இது என்ன ஃபீலிங்னே புரியல. அவள் அப்படியே ஒரு மாதிரி கிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. எனிமி எனிமி கிங்டம்னா? பிரைட் கிங்டம். பிரைட் கிங்டமோட பிரின்ஸ் கிங் வில்லியமோட பையன் வின்சென்ட். வின்சென்ட் வில்லியம். அவ்வளோதான். அம்மாயா எதுவுமே பேசலை. அவள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவள் அப்படியே பொறுமையாக அவளோட தலையை கீழே குனிஞ்சுக்கிறா. அவங்க திருமணத்துக்கான ஏற்பாடை பார்க்க ஆரம்பிச்சிரு. ஏன்னா கண்டிப்பாக எப்படியோ இன்னொரு 2-3 நாளில் திருமணத்தை நடத்திடலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாயாக்கு அப்படியே அவளோட த்ரோட்லாம் அடைக்குது. ஸோ அவள் எதுவுமே பேசவே இல்லை. அவள் அப்படியே சைலண்ட்டாக கீழேயே குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. கிங்கும் இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் பார்க்குறாரு. பிகாஸ் அம்மாயா இது வரைக்கும் கிங் எது பேசியும் இப்படி பதில் பேசாமல் இருந்ததே இல்லை. அம்மாயா என்னாச்சு? அம்மாயா அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து கிங்கை பார்க்குறா. வின்சென்ட் வின்சென்ட்டை பிடிச்சிருக்குன்னு எவா எவா உங்ககிட்ட சொன்னாலா? இல்லை, எவா என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவளோட அறையில் வின்சென்ட்டோட ஓவியத்தை அவள் வரைஞ்சி வச்சுருந்ததை நான் பார்த்தேன். உனக்கே நல்லா தெரியும், எவா ஓவியம் வரைகிறத நிறுத்தி வருஷங்களாகுது. இப்போ திடீர்னு அவள் வரைஞ்சிருக்கான்னா அர்த்தம் இல்லாமல் இருக்காதே. அம்மாயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவள் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு கூட எவா கிட்ட இதை பற்றி கேட்கலாம். நீயும் கேட்டுப்பாரு. உத்தரவு கிங். நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் என்னோட அறைக்கு போகலாமா? கிளம்பு. அம்மாயாவும் அப்படி எதுவுமே பேசாமல் கிங்க்கு பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.